ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். பார்க்க போறது வந்து கத்திரிக்காய் பொரியல் பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே கத்திரிக்காய் பொரியல் 2 விதம் போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு விதமா செய்ய போறேன். இங்க பாருங்க, அதுக்கு தேவையான பொருள் வந்து கத்திரிக்காய் வாங்கி நான் 1/2 கிலோ வச்சிருக்கேன். இங்க நறுக்கி பாருங்க, நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஆயில் தேவை, மஞ்சத்தூள் தேவை, மிளகாத்தூள் தேவை, சீரகத்தூள் தேவை, கடுகு தேவை, கருவேப்பிலை தேவை. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். அதுக்கு எண்ணெய் வந்து கூட தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே விட்டுக்கிறது நல்லது. எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து இந்த கடுகை போட்டுடலாம். கடுகை போட்டு கடுகு வந்து பொரியட்டும். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை போட்டுடலாம். நம்ம வந்து கத்திரிக்காயை போட்டதும் கருவேப்பிலையை போட்டுருவோம். போட்டு கிண்டி விடுவேன். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போடுறேன். போட்டு உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடுங்க. அந்த தண்ணி வேர்த்தே இது இந்த கத்திரிக்காயில் ஊற்றி அது வெந்துருங்க. கத்திரிக்காய் நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டால் நல்லா ஃப்ரையாக நல்லா சூப்பராக வந்துடும் கத்திரிக்காய். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நீங்கள் வந்து திறந்து அடிக்கடி கிண்டிக்கங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வதங்கிருச்சு. நான் இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கி அருமையாக நமக்கு கிடச்சிருக்கு. சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.